வித்யாக்கும் வினோத்துக்கும் தயவு செஞ்சு இப்படி பண்ணிடாதீங்க. அவங்களையாவது அவங்க விருப்பப்படி வாழ விடுங்க. என்ன மாதிரி சாபத்தோட பிறக்காத அவங்களுக்காவது வாழ்க்கை நல்லா இருக்கட்டும். அம்மாவை நல்லா பாத்துக்கங்கப்பா. ஏன்னா அம்மா தான் 24 மணி நேரமும் பொண்ணு என்ன பண்ணுவா, அவ பாவம்னு எனக்காக யோசிச்சு எனக்காக வாழ்ந்தவங்க. அவங்கள தனியா விட்டுட்டு போறேன்ற வருத்தம் தான் நெஞ்சு அடைக்குது. சாரிம்மா. என் பொண்ணுன்னு வாய்க்கு வாய் சொல்லுவியே, இனிமே இந்த பொண்ணு இல்லம்மா. ஜாதகம் ஜோஷியோன்னு ஏதேதோ காரணம் வச்சு என்ன அடைய முடிவு செஞ்ச அந்த கிழவை என்ன தொடுறதுக்குள்ள உயிர் இல்லாத இந்த உடம்பு நெருப்பு தொற்றுக்கும். காசு கொடுத்தா எதை வேணாலும் வாங்கிட முடியுங்கிற அந்த ஆளோட இருமாப்பு. அவன் கூடவே சுத்திக்கிட்டு அந்த ஆளு வீசி எறிகிற பணக்கட்ட பொறுக்கிட்டு தெரியற ஜோசியர் மாதிரி ஆளுங்களுக்கு இப்பவாது அறிவு வரட்டும். அப்போதான் ஜோசியம் ஜாதகம்னு போய் சொல்லிட்டு அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்காம இருப்பாங்க. யாரு வேணாலும் எது வேணாலும் செய்யட்டும்பா. ஆனா மனிதாபிமானம் இல்லாம செய்யற எந்த தொழிலா இருந்தாலும் அது வேஸ்ட். நான் நிறைய எழுதுறேன்ல, அது எனக்கே தெரியுது. எனக்கு விதியால நிர்ணயிக்கப்பட்ட வாழ்க்கை முழுசுக்கும் சேர்த்துதான் நான் இதை எழுதுறேன். என் சாவுக்கு அப்புறமாவது இப்படி ஒரு அநியாயம் நடக்காம இருந்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். மறுபடியும் ஒரு தடவை மனப்பூர்வமா உங்க எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இது நானா மனப்பூர்வமா எடுத்த முடிவு. இந்த முடிவுக்கு யாரும் காரணம் இல்லை. இப்படிக்கு பாப்பா பொண்ணு அத்தை, உங்களுக்கே தெரியும் பொண்ணு பிறந்ததுல இருந்து எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கான்னு. நீங்க இப்ப எங்க இருக்கீங்கன்னு எங்க யாருக்குமே தெரியாது. ஆனா நீங்க எங்கேயோ இருந்து அவளுக்காக கடவுளை வேண்டதுனால தான் ஒரு நல்லது நடக்குதுன்னு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். சத்தியமா இப்படி நடக்கும்னு எனக்கு தெரியாது. பொண்ணு ரொம்ப மனசுடைஞ்சு போயிட்டா. அவளை இந்த கல்யாண பிரச்சனையில இருந்து நீங்க தான் காப்பாத்தணும். உங்க பையன் மனசை நீங்க தான் மாத்தணும். அவர் இந்த கல்யாணத்துக்கு ஆதரவா பேசுறது தான் என் மனசே பதறுது. ஒரு மருமகளா இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து எத்தனையோ சுக துக்கங்களுக்கு போயிட்டு வந்திருக்கேன்.
ஆனா பட்ட எல்லா கஷ்டமும் இப்போ பிள்ளைங்க வளர்ந்து நிக்கிறத பார்க்கும்போது பறந்து போன மாதிரி தோணுது. தயவு செஞ்சு உங்க புள்ள மனசை நீங்க தான் மாத்தணும். இந்த கல்யாண பிரச்சனையில இருந்து பொண்ணை நீங்க தான் மீட்டு எடுக்கணும். அவன் பட்ட கஷ்டம் எல்லாம் போதும். இனிமேலாவது அவன் வாழ்க்கை நல்லா இருக்கணும். அத்தை, ஏதாவது தப்பா நடந்து இது மட்டும் கல்யாணம் வரைக்கும் போச்சுன்னா என் உசுரை கொடுத்து அது தடுத்து நிறுத்துவேன். வேலாயுதத்தை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவ அழுது தவிக்கிறத விட என்ன இழந்து அவ அனாதையாகி தவிக்கட்டும். இதுக்கு மேல எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. இப்படி பண்ணிட்டியா தாயே? உன்னோட விருப்பத்துக்கு மாறா நான் எதுவுமே செஞ்சது இல்லையாமா? ஐயோ பொண்ணு, என்னை விட்டு போயிட்டேடி. அக்கா, ஐயோ பொண்ணு, ஐயோ பொண்ணு போயிட்டேடி. அக்கா, என் சாவ நானே என் கண்ணால பார்த்து உணர்ந்துட்டேன். அந்த ஆளை கட்டிக்கிட்டு வாழ்நாள் பூராவும் செத்து செத்து பொழைக்கிறதுக்கு இது எவ்வளவோ தேவையில்ல. அம்மா எனக்காக தினமும் அழுதுகிட்டு இருக்காங்க. அதை இனிமே தொடர வேண்டாம். நான் மட்டும் செத்துட்டா அம்மா எனக்காக ஒரே ஒரு தடவை அழுது முடிச்சுட்டு என்ன கொஞ்சம் நல்ல மறந்துட்டு கவிதாவையும் வினோத்தையும் பாத்திக்க ஆரம்பிச்சிடுவாங்க. கண்டிப்பா நான் எடுத்ததுதான் நல்ல முடிவு. என் முடிவை தேடிக்க எடுத்த முடிவுதான் அது. ஏமா, யாருமா நீ தனியா வந்திருக்க? இங்கெல்லாம் பொம்பளை பிள்ளைங்க வரக்கூடாதுமா. காத்துக்கரு படிச்சிரும். முதல்ல கிளம்புமா. நானே கருப்பு தான். என்னை எந்த கருப்பும் அடிக்காது. அதனாலதான் இவ்வளவு பிரச்சனையும். கிளம்புமா. சுடுகாட்டில் வந்து கதை சொல். உட்காரு.
எல்லாம் அமைதியாக படிங்க.